வணக்கம். நல்லா இருங்க. பொதுவா இந்த உலகத்துல ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ரொம்ப ரொம்ப தொண்டு மனப்பான்மை கொண்டவரா இருப்பாரு. ஆனா அவர வந்து கால்ல போட்டு மிதிச்சு ரொம்ப கெட்டவன், அயோக்கியன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்க தான் செய்றாங்க. அதே மாரி உண்மையாவே கெட்டவன் இருப்பாரு. அயோக்கியனா இருப்பான், கொலைகாரனா இருப்பான். ஆனா அவர வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இவர் ரொம்ப நல்லவரு, இவர் ரொம்ப உத்தமரு, தொண்டு மனப்பான்மை கொண்டவருன்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்க தான் செய்றாங்க. அதனால நீங்க என்ன மாரி நபர்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா யாருன்னா ஒருத்தவங்க வந்து உங்கள பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீங்க போயிட்டு இல்ல இவன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து உங்கள நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அதனால வந்து உங்களுக்கு நேர விரயம் தான் ஆகும், மன உளைச்சல் தான் ஆகும். ஏன்னாக்கா அவங்க உங்களை எப்படியே கீழே தள்ளணுன்ற நோக்கத்துக்காக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கேட்பாங்க உங்ககிட்ட வந்து கேள்வி, ஏன்பா பண்ண, ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்காம உங்களை பற்றி தவறாக பரப்புறாங்கனாக்கா அவங்க வேணும்னே தான் பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட போய் உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதனால உங்களுக்கு மன உளைச்சலும் வலியும் வேதனையும் தான் வரும். உங்கள் ரூட்டு தனி ரூட்டு, நல்ல ரூட்டு, நீ பாட்டு நல்லபடியாக போயிட்டே இருங்க, நீ நல்லா இருப்பீங்க. சரி, இப்போ இனி டாபிக் வரும். முட்டாள்னு சொல்லுவாங்க. முட்டாள்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டாள் சொல்லி திட்டுவாங்க. இதுக்கான காரணம் ஏன் வந்துச்சு, ஏன் முட்டாள் சொல்லி திட்டுறோம் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தேர் இருக்கும். அந்த தேரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி இந்த கடவுளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டு பீதாம்பரத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி நிறைய நகை நட்டுலாம் போட்டு விதவிதமான தோரணங்கள்லாம் கட்டி கலராக கொடிலாம் வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த தேரை வந்து வீதி உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி வீதி உள்ள கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பள்ளத்தில் மேட்லேயும் வந்து தேர் வந்து குலுங்கி வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா தேரே வந்து ஒரு ஆடும்போது கடவுளே நேரில் இறங்கி நடந்து வர மாதிரி ஒரு பாவனை வரும். பக்தி பரவசத்தில் இருக்கவங்களுக்கு கடவுளே நேரில் வர மாதிரி இருக்கும். ஆஹா, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, எப்படிப்பட்ட காட்சி, இதெல்லாம் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பக்தி பரவசத்தில் இருக்கவங்க. ஆனால் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கும்போது கீழே குனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 பேர் வந்து தேருக்கு அடியில் ஏதோ நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கண்கொள்ளா காட்சி வந்துட்டு இருக்கும்போது அதை பார்க்காம கீழே குனிஞ்சு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாக்கா, நான் தேருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. முட்டு கொடுக்குறதுனா என்னது அப்படின்னு கேட்டானாக்கா, அந்த தேரோட வீல் இருக்குல்ல, அந்த வீல் வந்து எங்கேயுமே சிக்கிக்காம மேட்லேயோ பள்ளத்திலையோ சிக்கிக்காம வரணுன்றதுக்காக முட்டு கொடுத்து அந்த வீலை வந்து சரி பண்ணிட்டே வருவாங்க. அப்படி வந்தால் தான் தேர் ஒழுங்கான பதில நேரான பதில் நல்லபடியாக வந்து சேரும். அது கோயிலுக்கு போய் சேரும். கோயிலேருந்து ஆரம்பித்து கோயிலில் நல்லபடியாக போய் சேரும். இது ரொம்ப அவசியம், கட்டாயம். ஓகேங்களா? ஆனால் இதை வந்து ஏன் திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நபர் திட்டவுடைய நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட யோசிக்கிற திறன் இல்லாமல் பெரிய பெரிய லாஸ்லாம் வந்திருக்கும். ஒரு ₹1,00,000 இழந்திருப்பாரு, ஆனால் ஒரு ₹1000 வந்து அழுவார். ஒரு ₹1,00,00,000 இழந்திருப்பாரு, ஆனால் வந்து ஒரு ₹10,000 போனதுக்கு அழுவார். இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய காய்கறிலாம் வாங்கி வந்திருப்பாங்க. அதை பூசணிக்காவே அழுகி போயிருக்கும், அதை விட்டுருவாங்க. ஆனால் சின்ன தக்காளி போனதுக்கு வந்து அழுவாங்க. அப்போ யோசிக்கிற திறன் இல்லாமல் பெரிய விஷயம் போனது அதுக்கே நீ வருத்தப்படல, இதுக்கு போய் வருத்தப்படுறியே அப்படின்னாக்கா இங்கே தான் அந்த முட்டான்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து கண்கொள்ளா காய்ச்சல் வந்து விட்டுட்டு கீழே முட்டு கொடுத்துட்ருக்கான். ஆனால் அங்கே அவசியம். ஆனால் இங்கே வந்து யோசிக்க திறன் இல்லாமல் இதுக்கு போய் நீ அழுதுட்டுருக்கியே அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க. அப்போ முட்டாள் மாதிரி பண்ணுற நீனு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுதான் இதுக்கான பொருள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி விஷயம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள்.